அனைவருக்கும் வணக்கம். தவம் செய்வதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு முறையை கடைபிடித்து வருகிறார்கள். இவற்றால் காலந்தான் விரயமாகும். சித்தர்கள் ஞானமடைவதற்கும் அந்த பரிபூர்ண நிலையை அடைய ஒரே வழியைத்தான் கூறியிருக்கிறார்கள். இரு கண்களின் கருவிழி பகுதியை எண்ணத்தால் கவனித்து தவம் செய்ய வேண்டும். கண்களை விழித்த நிலையில் தவம் இருக்க வேண்டும். குருவிடம் தீட்சை பெற்று தவம் செய்தால் மனம் அடங்கி சுவாசம் ஒடுங்கும், பரிபூரண நிலையை அடைய முடியும் என்று அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 கூறுகின்றார். இன்று 6வது பாடலின் விளக்கத்தை பார்க்கலாம். இந்த தவம்தான் விழிப்பு நிலையில் மனம் நிற்கும். வாரான பெரியோர்கள் பாசையெல்லாம் மகாரம் அதுக்கே ஆகும், மனம் வேறில்லை. கூறான இரு விழியால் அடிமூலம் பார், குறிதோனும் வெளிதோனும் தோஷம் தீரும். பேரான அஷ்ட சித்தி வசமே ஆகும், பிரியமுறும் மருந்தெல்லாம் சித்தி ஆகும். ஏறாத வாசியது ஏறினால் யமனில்லை, வினை இருளும் இல்லை என்று அகஸ்தியர் ஞான சைத்தன்யம் 51 6வது பாடலில் விளக்கமாக கூறுகிறார். விளக்கத்தை பார்க்கலாம். அகத்தில் மனம் நிலை பெறும் இடம் மகாரம் முடிவான நிலை. அங்கு நிலை பெற்றுவிட்டால் விழிப்பு நிலையில் மனம் நிற்கும். இரு கண்களில்தான் மாயை உலகை காண கருவியாக பயன்படுகிறது. உள் ஒளி கண்களில் வெளிப்படுகிறது. அந்த உள் ஒளி திரும்ப உள்ளே செலுத்த இரு கண்களை திறந்து கண்களின் கருவிழி பகுதியை கவனித்து தவம் செய்தால் அகத்துள் மனம் அற்ற நிலையும் அண்டத்தில் உள்ள பரம்பொருள் பிண்டத்தில் காண கருமவினை கழிந்து அட்ட சித்துகள் 8 கிடைக்கும். செய்யும் செயல் அனைத்தும் வெற்றி பெறும். மருந்தெல்லாம் சித்தியாகும் என்று கூறுவது மருந்து இல்லாமல் நோய் குணமாக்குவதை கூறுகிறார். அனுபவத்தில் அது உண்மையாக இருக்கிறது. இந்த தவத்தை தொடர்ந்து செய்து வந்தால், உயிரின் சுவாசமான வாசியை உணர்ந்தால் அங்கு மரண பயம் இல்லை, வினை இல்லை, மாயை என்ற இருளும் இல்லை என்று அகஸ்தியர் கூறுகின்றார். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.